இல்லாமல் ஒன்றும் கிடையாது. 6 மாதம் டைம் இருக்குல்ல சட்டத்தில். அதை கொடுத்துட்டு அதுக்கும் பெருந்தான்மை அவங்க நிரூபி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் கவர்னர் ஆட்சி பண்ணலாம். இப்போ ஏதோ அரசியல் நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ போட்டு தலைவரை காட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை தானே? ஏன்னா 75 வருஷம் 50 வருஷம் ஆண்டவங்க திடீர்னு வந்து நேற்று வந்தவங்கள வந்து உட்கார வைக்கிறதுக்கு அவங்க மனசு பொறுக்கலை. உண்மை தானே? கண்டிப்பாக அது தப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவ்வளோதானே? அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். நீங்கள் நல்ல மாதிரி ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. புதுசாக வரட்டமே பார்ப்போம், என்ன தான் ஆகுது பண்ணுற வரும். நீ பண்ணுறது கூட அவங்க ஒன்றும் பண்ணுற போகிறதில்ல. அதனால் வர்றதை வச்சு பார்ப்போம். ஆள் இல்லாமல் ஒன்றுமும் பண்ண முடியாது. எதிர்கட்சிக்காரங்களும் சீட்டு கொடுக்க தயங்குவாங்க அவரை உட்கார வைக்க. காங்கிரஸ் தரன்னு இருக்குங்க இல்லையா 5 சீட்டு, அப்படியே இன்னும் 3 சீட்டு தேவைப்படும். அது அரசியல் ரொம்ப இடுபடியாக தான் இருக்கும் அவருக்கு. 118 சீட்டு இருந்தால் தான் ஆளுநர் பார்க்குறாரு. அதனால் இப்போதைக்கு சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால தானே நிற்கிது. வந்தால் தான் சீட்டு கிடச்சா தான். இப்போது ஆளுநர் என்ன சொல்கிறாரு? ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா இப்போது போதுமான சீட்டு கிடச்சா வாங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் பார்க்குறேன். பிஜேபி அங்கே சொன்னால் தான் இங்கே எல்லாம் நடக்கும். அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம், இல்லை ஆட்சி அமைச்சிட்டு கூட நிரூபிக்கலாம். ஆனால் அவங்க வாய்ப்பு கொடுக்கலன்னா இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட கூட்டணி வச்சா அடுத்த நிமிஷம் ஆட்சி அமைச்சிடலாம்.